श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी एट्टावद् प्रकरणं 27வது श्लोकम्। बुद्ध्यवच्छिन्नकूटस्थः लोकान्तरगमागमो कर्तुं शक्तो घटाकाशः इवाभासेन किं वद। கூட்டஸ்த தீப பிரகரணம் அப்படின்னு பேர் கொடுக்கப்பட்ட இந்த அத்தியாயத்தில் கடந்த வாரம் இந்த 27வது ஸ்லோகத்தில் ஆச்சாரியர் அடிக்கடிக்கு உபயோகப்படுத்தி சொல்லிட்டு இருக்கிற சிதாபாசம் பிரதிபிம்ப சைத்தன்யம் அப்படின்னு ஒரு வார்த்தை அடிக்கடிக்கு உபயோகப்படுத்திட்டு சொல்கிறார். சிதாபாசம் பிரதிபிம்ப சைத்தன்யம் அப்படின்னா ஜீவன் அர்த்தம். ஆனால் இதெல்லாம் பேசி ஜீவன் பற்றி நிரூபிக்கிறதுக்கோ ஜீவன் சத்தியம்னு சொல்கிறதுக்காக இல்லை, கூட்டஸ்தம்தான் சத்தியம் அப்படின்னு நிரூபித்து சொல்கிறதுக்காக தான் இந்த பிரக்ரியை இந்த இந்த விவரணம் எல்லாமே கூட கூட்டஸ்தனை நிரூபிக்கிறதுக்கு தான், சத்தியத்தை நிரூபிக்கிறதுக்கு தான். அப்படி பேசிட்டு வரும்போது பூர்வபக்ஷி ஒரு ஸ்டூடெண்ட், பூர்வபக்ஷன் எடுக்கக்கூடாது இவர்னே இங்கே இந்த கேள்விக்கு சம்பந்தப்பட்ட வரைக்கும். கடந்த வாரம் இந்த ஸ்லோகத்தில் என்ன கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு பேசும்போது 2 விதமான வாதங்கள். ஆனால் 2 வாதங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆப்போசிட் இல்லாது. எல்லோரும் ஒரு வீட்டில் இருக்கிற 4-5 குழந்தைகளுக்கு நடுவில் எப்படி சண்டை நடக்குமோ, த ஃபைட் பிட்வீன் த சிப்லிங்ஸ், அந்த மாதிரி தான் இங்கே. தவிர இது வேதாந்தத்துக்கு சம்பந்தப்பட்டாத விஷயம் இல்லை. அப்போது 2 வாதங்கள் இருக்கேன்னு பேசியிருக்கோம், 2 வியூஸ், 2 விதமான ஆர்குமெண்ட்ஸு. பிரக்ரியை அப்படின்னு சொல்லணும், இந்த மெத்தடாலஜி. ஒன்று அவச்சேதவாதம், ரெண்டாவது பிரதிபிம்பவாதம். இது பற்றி அன்றைக்கே பேசியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் 4-5 விஷயங்கள். அத்வைத்த பரம்பரைக்கு சேர்ந்த ஆச்சாரியர்களான பத்மபாதாச்சாரியர், சங்கரருடைய முக்கியமான சிஷ்யர், அவர் கூட இந்த பிரதிபிம்பவாதத்தினை ரொம்ப பாராட்டி முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய ரைட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த பரம்பரையில் வந்த சுரேஸ்வராச்சாரியர், அவர் கூட அந்த பிரதிபிம்பவாதத்துக்கே முக்கியத்துவம் கொடுத்துட்டு பேசுவார். அவருடைய சிஷ்யராக அந்த பரம்பரையில் நம்ம வித்யாரண்ய சுவாமி கூட
இந்த பிரதிபிம்பவாதத்துக்கே முக்கியத்துவம் கொடுத்து பேசுவார். அப்படி இருக்கும்போது ஆனால் இதிலேயே அவச்சேதவாதமனே அதை பற்றி முக்கியமாக பேசுகிறவன் தான் இந்த கேள்வி கேட்குறாருன்னு சொல்லியிருக்கோம் எனக்கு. ஆனால் அவச்சேதவாதம் అనేది என்னமோ அத்வைதத்துக்கு தூரமாக వ్యతిరేకமானது ஒன்றும் கிடையாது. கௌடபாதாச்சாரியர் மாண்டூக்கிய உபனிஷத்தை விவரிக்கும் போது காரிக்கலோ அவர் கூட இந்த அவச்சேதவாதத்தினு தான் ஜீவனை நிராகரணம் பண்ணுறதுக்கு பிரம்மத்தினை நிரூபிக்கிறதுக்காக அவர் ரொம்ப ஹெவிலி யூசஸ் திஸ் அவச்சேதவாதம். அப்புறம் அதுக்கப்புறம் ரீசெண்ட் இந்த டைம்ஸில் வந்த வாச்சஸ்பதி மிஸ்ரா பாமதிகாரர் அவருக்கு பேர், பிரம்மசூத்திரங்களுக்கு பாஷ்யம் எழுதினவர் பாமதி. அந்த புஸ்தகத்துக்கு பேர் அவருடைய மனைவியோட பேர் வச்சார். அந்த கதை இது முன்னாடி சொல்லியிருக்கு. அவர் கூட இந்த அவச்சேதவாதத்தினு தான் நிறைய உபயோகப்படுத்துவார். இந்த ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா, ஒன்று ரெண்டுமே ஜீவனை பற்றி தான் பேசுறது. ரெண்டு எது பேசினா கூட சொல்லி ஜீவன் అనేది சத்தியம் இல்லை అనేది சொல்லணும். ஜீவ అనేది நிஜம் இல்லை, வாஸ்தவம் இல்லை, பிரம்மம் தான் சத்தியம்னு சொல்லணும். ரெண்டுமே அதுக்காக தான். ஆனால் இதில் ஒரு தனிப்பட்ட அட்வான்டேஜ் ஒன்றுக்கு இருக்குது. என்னன்னா, கர்மகாண்டத்தை விஷயம் பற்றி பேசும்போது கர்மகாண்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க அதில் சொல்லப்படுற ஜீவனுடைய பிரயாணம், ஸ்வர்க்கம், நரகம், புண்ணியம், பாபம், இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அந்த கர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு பேசுகிற அந்த நிலையில் அது எல்லாத்தையும் பற்றி விவரித்து நெகேட் பண்ணுறதுக்கு இந்த பிரதிபிம்பவாதம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட அட்வான்டேஜ். ஆனால் அதே சாஸ்திரம் படித்து ஒரு படி மேலே ஏறி ஞான காண்ட வந்ததுக்கப்புறம் அங்கே இந்த அவச்சேதவாதம் உபயோகப்படுத்திட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பிரம்ம சத்தியம் ஜீவ மித்யானி நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் டிஃபரென்ஸு. சரியா? அப்போது இந்த ரெண்டு முக்கியமான டிஃபரன்சஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் இந்த பிரதிபிம்பவாதத்தின் ஒத்துக்காதவங்க இன்னொரு என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் பிரதிபிம்பவாதத்தில் நிறைய ஃபேக்டர்ஸ்னு நீங்கள் எடுக்கிறீங்க. நிறையன்னா 3 ஃபேக்டர்ஸு, ஓசி, ஆர்சி அண்ட் ஆர்எம் 3 எடுக்கிறீங்களே, 3 பற்றி பேசுவீங்க. இதனால் கௌரவ தோஷம் வரும் என்றான். அது ஒரு டெக்னிக்கல் டிஸ்கஷன். இந்த விஷயங்களை பற்றி வேதாந்திகள் உட்கார்ந்த சுவாமி தயானந்த ஆசிரமத்தில் வருஷத்துக்கு ஏதாவது இப்படி அந்த சுவாமிகள் எல்லோரும் வரும்போது டைம் எப்படி பாஸ் பண்ணுறது, எல்லோரும் நல்லா படித்தவங்களு தான், அப்படி ஒரு பட்டிமன்றம் மாதிரி போட்டுட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் அவச்சேதவாதம் பிரதிபிம்பவாதம் பற்றி வியூஸ் பேசணும். சும்மா ஃபன்னுக்கு தான், யாருன்னு தோற்ற போகிறதில்லை. சும்மா மைண்ட் பாக்லிங் சம் டிஸ்கஷன். இது எந்த அளவுக்கு போகும்னா, இந்த வேதாந்திகளுக்குள்ளவே ஹெய் ஸ்பிளிட்டிங் டிஸ்கஷன் அனுவோம். ரொம்ப டீப். அவங்க வியூஸ் இப்படி 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 எப்படி இல்லை. ஆனால் கடைசியில் நம்ம வியாச பகவானுடைய பிரம்மசூத்திரங்கள் அவர் சொன்னது கரெக்டாக, அப்புறம் எல்லோரும் வாய் முடிக்கணும். அதுக்கு முன்னாடி நிறைய பேசலாம், நல்லா இருக்கும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நல்லா இருக்கும், இல்லைன்னா ரொம்ப சிரமமாக தெரியும். பிரெயின் ஹீட் ஆகிடும். ஆல்ரெடி சம்மர் ஹீட் ஆகிருக்கு. என்ன சொல்கிறாங்க, கௌரவ தோஷம் வருவன்ற இந்த கௌரவம் అనేది தமிழ் பதம் இல்லை,
அதில் வந்து வந்தது தான் எல்லா பாஷையிலும் இருக்குது கௌரவம். தெலுங்குல சொல்லுவோம் எல்லாம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா குரோஹோ பாவஹா கௌரவஹா. குரோஹோன்னு ஹெவின்னு அர்த்தம். உங்கள் ஆர்குமெண்ட்டில் தேவையில்லாமல் நிறைய ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கிட்டு யூ ஆர் மேக்கிங் த சப்ஜெக்ட் ஹெவின்றான். கௌரவ தோஷம் மாதிரி இந்த பதங்கள் எல்லாம் இந்த கொஞ்சம் தர்க்கத்தில் ஒன்று எடுத்து அவங்க பேசுவான். ஆனால் அர்த்தம் இருக்குது. அது பார்த்தீங்களா? குரோஹோ பாவ. குருன்னா அர்த்தமே ஹெவின்னு அர்த்தம். அதனால் குருவை தூக்குறது கஷ்டம். நல்லா வச்சுக்கிறது. ஆனால் எங்களுக்கு தெரியுமோ, எங்களுடைய மெத்தடாலஜி அவச்சேதவாதம் 2 ஃபேக்டர்ஸ் தான். அதனால் எங்களுக்கு வந்து லாகவம். லாகவம்னா சுலபம், ஈஸி, சிம்பிள். உங்களதே கௌரவம் அப்படின்னு ஆர்கியூ பண்ணிட்டேன். 2 தான். என்னது? கான்ஷியஸ்னஸ் கூட்டஸ்தம் அண்ட் கண்டிஷன்டு மீடியம் 2 தான். எதுக்கு நடுவில் அந்த சிதாபாசம் கொண்டு வரீங்க? தேவையில்லையே. அப்படி இருந்தால் போன வாரம் இந்த ஸ்லோகத்தில் அவன் சொன்ன லாஜிக் என்னன்னு பார்த்தோம். புத்தியவச்சின்ன கூட்டஸ்தா 27 பார்த்தது ஞாபகப்படுத்துகிறது. ஆனால் இங்கே வந்து புத்தி అనే మీడియంలో అవచ్ఛేదం అని ఎన్నది పురింది உங்களுக்கு. ఇంగ్లీష్ పదం வந்து செப்பரேட்டட், ஃப்ராக்மெண்டட், ఛేదம் செய்யப்பட்டது. சர்க்கம்ஸ்கிரைப்டு, ஒரு பரிதிக்குள்ளே கொண்டு வந்து வச்சாச்சு, பார்ட்டிஷன் பண்ணியாச்சு. பிரதிபிம்பம்னு ரிஃப்ளெக்ஷன், பார்ட்டிஷன் 2 ఇంగ్లీష్ పదంగళన్న. సో బుద్ధి అవచ్చిన్న కూటస్థం தான். கூட்டஸ்தனை வந்து புத்தினால் பிரிக்கப்பட்டார், கண்டிஷன் செய்யப்பட்டார். அதே போதும். அப்படி கண்டிஷன் செய்யப்பட்டதுக்கப்புறம் அவர் வந்து அந்த கூட்டஸ்தம் புத்தி 2 சேர்ந்து லோகாந்தரம், வேறே லோகத்துக்கு கமம் போலாம், ஆகமம் திரும்பி வரலாம். அப்படி எப்படின்னா அதுக்கு இதை அவனே எக்ஸாம்பிள் கொடுக்குறான். கம ஆகமோ கர்த்தும் சக்தா, அந்த சக்தி அதுக்கு 2த்துக்கு இருக்கு. எப்படி? கட ஆகாஷ இவ. ரொம்ப இம்பார்ட்டண்ட். அன்றைக்கும் பேசிட்டோம். இப்போது கட்டம் மூவ் பண்ணும்போது கட்டத்தில் இருக்கிற ஆகாஷம் கூட மூவ் ஆகிறது. அப்படின்னு ఆకాశం మూవ్ ఆగరదు అనేది కొంచెం కష్టమైంది. జలం ఊతిపారు, ஜலம் மூவ் ஆகிறது. அப்போ ஜலத்து கூட ஆகாயம் கூட மூவ் ஆகிறது இல்லையா? அதனால் எதுக்கு இந்த ஆபாசம் பிரதிபிம்பம் பற்றி பேசுகிறீங்க? பிரதிபிம்பம் தேவையில்லையே. கண்டிஷன் அண்ட் புத்தி ட்ராவலிங். அதனால் 2 ஃபேக்டர்ஸே போதும் அப்படின்னு பேசிட்டான். கடந்த வாரமே பார்த்தோம். இத்தனை பேர்னு பற்றி பேசியிருக்கோம். நம்ம சங்கர பகவான் என்ன சொல்கிறார், அவருடைய சிஷ்யர்கள் எல்லாரும் பற்றி சொல்லியிருக்கோம். சங்கர் நெவர் பாதர்ஸ் அபவுட் திஸ். எனிஹோ ஜீவா நெகேட் பண்ண போகிறோம். அவச்சேதம் சொல்லி நெகேட் பண்ண என்ன, பிரதிபிம்பம் சொல்லி நெகேட் பண்ண என்ன, 2 சொல்லி சொல்லாமல் ஸோ வாட். ஆனால் அவர் 2த்தையும் கூட உபயோகப்படுத்திட்டார். நம்ம பார்க்கல. மகிஷா பஞ்சகம்னு ஒரு சின்ன கிருதி இருக்குது, 5 ஸ்லோகங்களோட. அதில் அப்படி தான் இந்த 2 விஷயங்களும் பற்றி பேசுவார். வேறு இடத்துல கூட எங்கே இருக்கலாம். நிறைய உபனிஷத்துகள் வந்து இந்த 2 உபயோகப்படுத்தி கூட டிஸ்கஸ் பண்ணுறது. அப்போது நமக்கு எதுவுமே பாதிப்பு இல்லை. ஜீவனை பற்றி பேசணும், 2ம் ஜீவானை நெகேட் பண்ணணும், அவ்வளோதானே. அப்போது பேச பரவாயில்ல. அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல பேசு. சரி, இப்போ இதுக்கு பதில் கொடுக்கணும் ஆச்சாரியர். இதெல்லாம் போன ஜன்ம கதை.
போன வாரம் கதை. 28 படிக்கிறோம். ஸ்ருணுஸ்வங்க பரிச்சேதம் பரிச்சேத சேத தாவரைக்கும் படி மாத்ரா ஜீவோ பவேன்னஹி அன்யதா கடகுட்யாதைஹி அவச்சின்னஸ்ய ஜீவதாம். பதில் கொடுக்குறாரு வித்யாரண்ய சுவாமிங்க. முதல் வரியில ஸ்ருணு, லிசன் ஹியர், இதா உன்னோட சந்தேகம் அப்படின்னு. ஸ்ருணு அசங்கः பரிச்சேத மாத்ராத். இங்கே அசங்க கூட்டஸ்த சைத்தன்யான்னு ஆட் பண்ணிக்கணும், அங்கே இல்லை. ஓகே, கூட்டஸ்த அசங்கம் தானே, ஆகாயம் கூட அசங்கம் தானே. அசங்க கூட்டஸ்த சைத்தன்யம் பரிச்சேத மாத்திராத், பரிச்சேதனம் பண்ணுறதுனால மட்டும், பிரிக்கப்பட்டதுனால, பிரிக்கப்பட்டதுன்னு அர்த்தம் கண்டிஷன்டு. ஆகாயம் பிரிக்க முடியாது, சர்வத்திர இருக்கு. சைத்தன்யம் கூட சர்வத்திர இருக்கு. ஆனால் அந்த இடத்துல ஏதோ ஒன்று வச்சு கொஞ்சம் டிஃபரன்ஷியேஷன் கொண்டு வரும் ஒரு ஆப்ஜெக்ட், எனி பொருள். ஸோ அந்த மாதிரி அசங்கமாக இருக்கிற கூட்டஸ்த சைத்தன்யம் அதோடைய அது பரிச்சேதம் பட்டதுனால மட்டும் மாத்திராத்து ஜீவ ஆகாது. ஜீவ ந பவேத். உண்மையாக சொல்கிறேன், ஹீ நிஜமா தெரியுமா? இண்டீட் இந்த கூட்டஸ்த ஒரு கண்டிஷனால் பரிச்சேதம் செய்யப்பட்டதுனால மட்டும் ஜீவானே அங்கே அந்த உருவாகாது. ஜீவனே பாவனை, ஜீவனே உருவாகாது. சரியா? சப்போஸ் நீ சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டு என்னாகுமோ தெரியுமா? அதர்வைஸ் அந்நதா நீ சொன்னதை ஓகே ஆன்னு சொன்னால் இங்கே கேளு. கட குட்ய, குட்யன வால், சுவர், எக்ஸெட்ரா. கட குட்யாதைஹி ஆதி, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, எனிதிங். அப்போது அவச்சின்னம் கட்டம் கூட ஆகாயத்தின் அவச்சின்னம் பண்ணது இல்லையா? பிரிச்சாச்சே. அப்போ இது ஜீவ ஆகணுமே. நல்லா புரியுறதா லாஜிக்கு? பிரித்ததுனால மட்டும் நீ அதானே சொல்கிற, பிரதிபிம்பம் பற்றி பேசாதங்கோ, பிரிச்சாச்சு, அந்த பிரித்ததே ஜீவதா. அப்படி பிரிக்கப்பட்டது எல்லாமே இப்போ ஆகாயத்தின்னு இந்த கிளிப்பு, இந்த குடமும், இந்த சுவர், இது எல்லாமே பிரிக்கப்பட்டதுன்னு அர்த்தம் என்ன? அந்த இடத்துல ஆகாயம் தெரியாமல் கண்டிஷன் ஆகி பண்ணிட்டு நானும் என்ன பாரு எனக்கு சொல்கிறது இந்த கர்ட்டனை. குடம் 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 என்ன பாரு, ஆகாயம் பார்க்காது. ஆகாயத்தில் நான் இருந்தால் கூட விட்டுடு, ஆகாயம் பற்றியும் கவலைப்படுறேன் பாரு. நீ சொன்னபடி பார்த்தா இது இப்போ ஜீவ ஆகணும். இது ஜீவ ஆயிடுச்சுன்னு என்ன ஆகும்? இந்த டேபிள் இப்படி வச்சுக்கிட்ட கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மாஸ்டர் மாஸ்டர் நானும் காலும் அடிச்சுக்கிறேன், நீங்கள் காலும் அடிச்சுட்டு இப்படி மேலே உட்காந்துட்டுருக்கீங்க, வலிக்குதுன்னு. அதே பெரிய ப்ராப்ளம். நம்ம சாப்பிட்ற இட்லி எல்லாம் கூட ஜீவன் ஆகி போச்சுன்னா அது பாட்டுக்கு நான் ஒன்று சாப்பிட்றேன் அது ஏறி மேலே தலை மேலே உட்காந்து பறந்து போகும். நம்ம தொட விட்ட பறந்து போகும் போலியே. ஜீவ எல்லா இடத்துல உருவாகலையே. ஏன் இவ்வளவு முட்டாள்தனமாக பேசுகிறே? அந்நதா குட்ய கட்ட குட்ய ஆதி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இது எல்லாமே கூட அவச்சின்னஸ்ய அவச்சின்னமானதுனால் இது அவச்சின்னம் தானே. நீ தானே ஆரம்பித்த எக்ஸாம்பிளும் நீ தானே சொன்ன.
இது ஆகாயத்தின்னு இந்த கட்டம் எப்படி பிரித்ததோ அப்படியான்னு சொன்னேன். இதெல்லாம் ஓகே. இங்கே எங்கேயாவது ஏதாவது அந்த ஜீவா வருதா? இதில் இருக்கா? அகங்காரம் இருக்கா? வெக்தப்படுறதா? அது ஏதாவது பேசுகிறதா? ஒன்றும் பண்ணல. அது இருக்கிறதுனே அதுக்கு தெரியல. அது இருக்கிறதுனே சொல்லணும்னா இங்கே இன்னொருத்தர் யாரோ ஜீவான்னு எங்கே இருக்குன்ற இப்போ நீ அப்படி சொன்ன எல்லாமே ஜீவாகணும். சைத்தன்யம் எல்லா இடத்துல இருக்கே, அது நீ ஒத்துக்கிற நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஜீவானே இது எப்படி சொல்லுவே இருக்கேன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இல்லை. அது தெரிஞ்சாச்சுன்னா அது போயன்னு சொல்லி சத்தியம் என்ன கூட்டஸ்தமனு தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகப்படும். அவ்வளோதான், உபயோகப்படும். It is very essential that we are using this Pratibimba or Jiva discussion to drop the Jiva and நம்முடைய எசென்ஷியல் நேச்சர் நம்ம உணர்த்துக்காக அது உபயோகப்படுத்துகிறோம். அதுதான் பிரக்ரியா. இது பேர். போன வாரம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கதை சொன்னா இல்லையா? எதுக்குன்னா அந்த கதை பிரக்ரியை சொல்லி கதை எதுக்கு அது சொல்லப்பட்டதுன்னு. இது அதே மாதிரி தான் இந்த இது கூட ஒரு கதை மாதிரி தான். இந்த ஜீவன் பற்றி பேசுறது, இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுறது அதேன்னு இது. ஆனால் என்ன சார் கதை? சும்மா சொல்கிறீங்க நீங்கள், கதை விட்றீங்க நீங்கள். என்னுடைய வாழ்க்கை கதைன்றீங்களா? அப்புறம் என்னன்றேன்? உன்னோட வாழ்க்கை ராமாயணம், உன்னோட வாழ்க்கை பாகவதம், பாரதம், என்ன சொல்லணும்? பார்த்தீங்களா எவ்வளோ மாட்டிக்கிட்டோம் அங்கே, அவ்வளோ முக்கியத்துவம் அதேன்னு. மாதிரி அப்படி இருக்கிறது போகணுன்னு சொன்னால் தெரிஞ்சதை சொல்லி தெரியாதது தெரிவிக்கணும். ஃப்ரம் நோன் டு ஹேவ் டு கோ டு அன்னோன். அன்னோன்னால் அது இல்லை, அதில் இருக்கிறது அதுதான். உனக்கு தெரிஞ்சது போய், நீ நினைக்கிறது போய். அதனால் பார்த்தியா உன்னுடைய லாஜிக் ஆர்குமெண்ட்டு எதுக்கு இந்த கேள்வி கேட்குற இப்படி அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன ஜீவத்தா, அதுக்கு ஜீவனம் வரணும். அதனால்தான் ஜீவத்துவம் சைத்தன்யம் எல்லா இடத்துல இருந்தால் கூட அது வெக்தமாகும் போது ஜீவனம் வெக்தமாகும். அது வெக்தமான இடத்துல ஆகட்டும். ஆனால் அங்கே இண்டிவிஜுவாலிட்டி உருவாயிடுச்சுன்னா என்ன ஆயிடுச்சுங்க? ஜீவானேது வரும். ஜீவானேது நத்திங் பட் த இண்டிவிஜுவாலிட்டி. அப்புறம் ஜீவனம் అనేది வந்து பிரின்சிபல். It is a principle. அதனால் வெக்தமாயிடுச்சு, வெக்தம் ஆகட்டும். அது why you crystallize it, அதே ஸ்ட்ரென்தன் பண்ணுறேன், அதுக்கே முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஜீவனம் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகலாம், மேனிஃபெஸ்ட் ஆகாமல் இருக்கலாம். நமக்கே தூக்கத்தில் இருக்கும்போது ஜாகிரதை தெரியல, நினைவு தெரியல, அப்போ என்னாச்சு? அன்மேனிஃபெஸ்டிங் போயிடுது. ஸோ பிரின்சிபல் எப்பவுமே அங்கே இருக்கு. ஆனால் அந்த பிரின்சிபல் இஸ் கவர்ன்ட் பை தி பிரம்ம சைத்தன்யம் தானே, கான்ஷியஸ்னஸ் தானே. அப்படியே ஸோ இந்த ஸ்லோகத்தில் அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி ஆச்சாரியர் வந்து நெகேட் பண்ணிட்டார். நெகேட் பண்ணதுக்கப்புறம் 29வது ஸ்லோகத்தில் ஒரு கவுண்டர் கொஸ்டின் கேட்குறான். இப்போ ஆச்சாரியர் பேசின 28வது ஸ்லோகத்தில் 2வது வரின்னு பேஸ் பண்ணிக்கிட்டு குடமும் அப்போது சுவரும் அதெல்லாம் சைத்தன்யம் ஆகாதுன்னு சொன்னீங்க இல்லையா? அது பேஸ் பண்ணிவிட்டு அது வச்சுக்கிட்டு உடனே ஏதாவது கேள்வி கேட்கணும், இல்லை தப்பிச்சுக்கணுமே, கவுண்டர் ஆர்குமெண்ட் பண்ணணுமே. அதுக்கு பண்ணுறானுங்க 29வது ஸ்லோகத்தில். न कुड्य सदृशी बुद्धिः स्वच्छत्वादिति चेत् तथा अस्तु नाम परिच्छेदे किं स्वाच्येन भवेत् तव. இந்த முதல் வரியில் வந்து அவனுடைய கவுண்டர் கொஸ்டின் இருக்கு. 2வது வரியில் உடனே ஆச்சாரியர் பதில் கொடுக்குறார்.
எப்போ ஆச்சாரியர் அப்படி சொல்லிட்டாரோ, நீ சொன்ன மாதிரின்னா எல்லாமே உயிரோடு இருந்து இதையும் பேசணும், இதையும் பறந்து போகணும், இதையும் பசிக்குதுன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இவன் என்ன சொல்கிற உடனே, குட்ய சத்ருஷி புத்தி ஸ்வச்சத்வாதிதி ந. சார், புத்தி இருக்கிற அளவுக்கு இது ரொம்ப க்ளீனாக இல்லைன்றான். சிம்பிளாக சொல்கிறேன், புரியுது. ஸ்வச்சத்தான க்ளீன், பாலிஷ்டு, ஷைனிங்கு, பியூர் ஏதாவது சொல்லுங்க. ஓகே, நீங்கள் சுவர், குடம் எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்துட்டீங்க. சார், இது புத்திக்கு இருக்கிற மாதிரி, திஸ் இஸ் நாட் ரிஃபைன்டு லைக் அவர் புத்தி, இன்டலெக்ட். புத்திக்கு சமமாக சத்ருஷின்னா புத்திக்கு ஈக்குவலான ஸ்வச்சத்வாத் அது இல்லை, ஸ்வச்சத்தை அதில் இல்லை. என்ன இது சேத் அப்படின்னு நீ திரும்பி ஆர்கியூ பண்ணால் அங்கே கேள்வி இருக்குன்னு அர்த்தம். இது சேத் சார், ஹவ் யூ கேன் கம்பேர் குடமுன்னு என்னோட புத்தி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண முடியும்? பண்ணுறோம் எப்போ, அது மக்கு மன்னன்னு சொல்லி சொன்னது புரியல, கேட்க மாட்டேறேன்னா என்ன மண்ணா இருக்கே உள்ள. அப்படி நீ வேதாந்தம் படித்து எல்லாம் கேட்டு வந்தவன், நீ இப்படி கேட்கலாமா? சப்போஸ் நீ அப்படி கேட்டா, இது சேத்து ஆச்சாரியர் பதில் கொடுக்குறாரு, ததா. ஒருவேளை உன்னுடைய டவுட் அப்படி இருந்தா நீ திரும்பி, அஸ்து நாமா இருந்து போட்டுமே, ஓகே, லெட் இட் பி, ஸோ லெட் இட் பி, இருக்கட்டும். ஆனால் நான் ஒன்று கேட்குறது தெரியாம, நீ அவச்சேதம் பரிச்சேதம் பற்றி தானே பேச ஆரம்பிச்சுட்டு வந்துட்ட. இப்போ ஸ்வச்சத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், ஸ்வச்ச பாரத்ன்னு பேசுகிறேன். உன்னுடைய ஆர்குமெண்ட் பிரிவு. இது பிரிஞ்சாச்சு. ஆகாயத்தில் இது ஒன்று பிரிஞ்சிருக்கு, இது ஒன்று பிரிஞ்சிருக்கு. ஆகாயம் எல்லா இடத்துல இருந்தால் கூட இது தனி, இது தனி. இத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் தனித்தனி இருக்கு. அதுதானே நீ உன்னோட ஆர்குமெண்ட்டு. அவச்சேதம் பற்றி தானே நீ பேசுகிறோம், பிரிவு பற்றி தானே பேசணும். இப்போ உடனே பிளேட் மாற்றிட்டு ஸ்வச்சத்தை கூட இருக்கணும்னு. இப்போது ஃபேக்டர்ஸ் ஜாஸ்தி ஆகலையா? நீ என்ன சொன்ன, நீ 3 ஃபேக்டர்ஸ் நீங்கள் பேசுகிறீங்க, அதனால் உங்கள் ஆர்குமெண்ட்டு பெரிய கஷ்டமானது. எங்கள் இதில் 2ன்னு சொன்னேன், மாட்டிக்கிட்டான். சொல்லி ஆச்சாரியர் இப்படி சிரிச்சுட்டு நமசிச்சுமா கிண்டல் பண்ணி, ஆமாம், ஸ்வாச்சேன பவேத் தவக்கிம். இப்போ அந்த ஸ்வச்சத்தை பற்றி பேசி உனக்கு என்னதான் வந்துச்சு? இப்போது என்ன சாதிச்சா நீ? வாட் யூ வாண்ட் டு காம்ப்ரிஹெண்ட்? என்ன ஆயிடுச்சு? ஏன்னா அவனுக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆச்சாரியர் அப்போது, ஐயா, அறிவு புத்திக்குன்னு இந்த குடத்துக்கு, உயிர் இருக்கிற மனுஷனுக்கு இந்த குடம் 2 ஒன்றுன்னு சொல்லலாமா? சரி, சத்தி போயிடுச்சதுக்கப்புறம்னா சொல்லலாம். அப்போ கூட ஏதோ வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ எப்படி சொல்லுவேன்? இப்போ ஏன் அந்த ஸ்வச்சத்தை நீ கொண்டு வந்து நீ ஆர்கியூ பண்ணுறேன் அப்படின்னு ஆச்சாரியர் அவன் கேட்டு கவுண்டர் கேள்விக்கு பதில் சொல்லிட்டார். ஓகே, ஆக்சுவலாக இப்போ அவனை பேசணும். அவன் பேசுறதுக்கு முன்னாடி அவனுக்கு கொஞ்சம் புரியுமா இல்லையா, புரிஞ்சுக்கிட்டான நான் சொன்னது இல்லைன்னு ஆச்சாரியர் சரி நானே உனக்கு விவரிக்கிறேன் கொஞ்சம், அப்போ ஏதாவது உனக்கு கொஞ்சம் டியூப்லைட் எரியுமா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 30வது ஸ்லோகத்தில் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு டீச்சர், குரு. பிரஸ்தேன தாருஜன்யேன காம்ஸ்யஜன்யேன வா நஹி விக்ரீயதே
विक्रेतुस्तण्डुलादीनां परिमाणं विशिष्यते. என்ன உதாரணம் கொடுக்குறாருன்னா, எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது தான். இப்போ தெரியுமோ இல்லையோ தெரியல, இப்போ கூட தெரியும். பொதுவாக வீட்டில் அரிசி பருப்பு இதெல்லாம் அளவு பார்க்கறதுக்கு அளாக்கு இருக்கும். ஒரு ஒரு பாஷையில் ஒரு பேர் அதெல்லாம். அப்புறம் படி படி இன்னும் கூட ஏதாவது பெருசு பெருசு இருக்கலாம். ஓகே, குட்டியில் வந்து அப்படி 3 வெரைட்டி அப்படியெல்லாம் இருக்கும். பால் கொண்டு வரான் அவன் ஒரு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி. ஆனால் அதெல்லாம் அது மேலே போட்டிருக்க நம்பர் இப்போ எல்லாம் கவர்மெண்ட் அப்புறம் பண்ணிச்சு. அந்த காலத்தில் ஏதோ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ரோடு மேலே அந்த ஏதாவது வாங்கணும்னா நெல்லிக்காய், அப்புறம் இந்த புளிக்காய், அதெல்லாம் ரோடு மேலே அப்படியே கணக்கு இத்த 3ன்னு. கோலம் மாவு வாங்கும்போது கூட எனக்கு சின்ன வயசில் அதுக்கு ஞாபகம். அது கொண்டு போட்டுருவாங்க. இப்போ எல்லாம் பேக்கெட்டில் ஆல்ரெடி அப்படியே தான் வரும். நமக்கு தெரியாது என்னன்னு. அது மேலே என்ன பிரிண்ட் பண்ணுவேன் 1 கிலோ அப்படின்னு. அதனால் தாருஜன்யேன பிரஸ்தேன காம்சஜன்யேன பிரஸ்தேன, பிரஸ்தம்னு மெஷர்மெண்ட்டு, மெஷர் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்துகிற ஒரு அந்த மெஷரிங் பாட். அது வந்து இப்போது மரத்தினால் செஞ்சிருக்க ஒன்று உடன் பிரஸ்தேன பிரஸ்தம். இன்னொன்று வந்து காம்சன்னா ஸ்டீல் ஆகட்டும், மெட்டலு, பிரான்ஸுன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா காப்பர்னு எடுத்துக்கோங்க, ஏதாவது மெட்டல். இப்போது அரிசி இந்த மரத்தினால் செஞ்ச படி அதோட மெஷர் பண்ணி, மெட்டல்னால் செஞ்சதில் மெஷர் பண்ணி ரெண்டும் சமமாக தான் இருக்கும். ரெண்டும் சமமாக தான் இருக்கும். அந்த மெஷர்மெண்ட் ஆஃப் தட், அந்த அரிசியுடைய மெஷர்மெண்ட்டு அளவு ஏதாவது மாறுமா? உடனா மரத்தினால் செஞ்சதுனால அரிசியோட அளவு மாறிச்சு சார். அது வந்து ஸ்டீல் வச்சு செஞ்சதுனால அரிசியோட அளவு மாறிச்சு சார். என்ன அவன் ஏதாவது ஏமாத்திட்டா மாறும் தவிர நார்மலாக மாறாது, இல்லை மாறாது. அதுதான் உதாரணம் கொடுக்குறார். ஸோ பிரஸ்தேன தாருஜன்யேன பிரஸ்தேன காம்சஜன்யேன பிரஸ்தேனவா நஹி விக்ரேது தண்டுலமன்ன அந்த அரிசி விக்ரேதுஹா அந்த விக்ரவன் வந்து தண்டுலாதீனாமன்ன எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா வாட் எவர் அந்த தானியம் பருப்பு இதெல்லாம் அதோடைய பரிமாணம் ஓகே ந விசிஷ்யதே. நான் மேலே எங்கே இருக்கு மாறாதில்லை, ஜாஸ்தி அதோட விசேஷம் மாறிச்ச ஸ்டீலு பார்த்தினார். இன்னும் சாதாரண எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். சுவாமிஜியோ சன்னியாசினோ வீட்டுக்கு கூப்பிட்டுட்டா பொதுவாக அவங்களுக்கு மட்டும் வெள்ளி டம்ளரில் பாயசம் கொடுப்போம், இல்லை பொதுவாக. அப்புறம் கூடவே பக்கத்து வீட்டு எல்லாரும் கெஸ்ட்டுன்னு எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு கூப்பிட்டுருக்கோம். இன்னும் 20 பேர் வந்தாங்க. நம்ம சுவாமிஜி எப்பவுமே எல்லாருக்கும் கொடுங்க, சர்வ் டு எவ்ரிபடின்னு வரும் முதல்ல. அட்லீஸ்ட் பாய்ஸ் எல்லாருக்கும் வந்து பேப்பர் டம்ளர். 30 பேருக்கு வெள்ளி டம்ளர் கொடுக்க முடியுமா என்ன? பேப்பர் டம்ளர். இப்போது பேப்பர் டம்ளரில் சாப்பிட்ட பாயசம் வெள்ளி டம்ளரில் சாப்பிட்ட பாயசம் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இங்கே சைஸு கூட கேட்கல, பாயசம் தானே. இல்லை வெள்ளி டம்ளரில் சாப்பிட்டதுனால பாயசோட இனிப்பு ஜாஸ்தி ஆகிடுத்தோ, ஏதாவது ஆகிடுதோ? ஒன்றும் ஆகலை. ஸோ அங்கே பாயசம் முக்கியம், அது பாயசம் தான். நீ எது வச்சு சாப்பிட்டா என்ன?
கையில் கூட வச்சு சாப்பிட்டு அந்த கேள்வி கேட்குறாரு. அதனால் மாறாதில்லை. நீ என்ன சொன்ன, நான் முன்னாடி ஸ்லோகத்தில் பேசும்போதும் இல்லை பரிச்சேதம்னு சொன்னது நீதான். நான் அப்புறம் அப்போ புத்திக்கும் குடத்துக்கு இதுக்கு என்னப்பா வித்தியாசம், இதெல்லாம் கூட அப்போது நடந்து போகணும், ஓடணும், பேசணும், இதெல்லாம் பண்ணாதன்னு சொன்னேன். இப்போ என்ன சொன்னேன் சார், புத்தி இன்னும் இது கம்பேர் பண்ணாது அப்படின்னு சொன்னேன். ஸ்வச்சதானி நீ தான் கொண்டு வந்து பேசிட்ட. சரி, ஸ்வச்சத்தினால என்ன தான் நீ எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிற? இட் இஸ் என்ன பண்ணா இவனும் கண்டிஷன். ஓகே, கண்டிஷன்ட் பை. இப்போ அது இதில் அரிசி போட்டு இந்த சைஸுக்கு இந்த குடம் அந்த அரிசினை கண்டிஷன் பண்ணிச்சு. ஆனால் அவன் அந்த கண்டிஷன் மட்டும் அவனே அதை பேசுனது அது மட்டும் எடுத்துக்காமல் என்ன சொல்கிறான், இதுக்கு மேலே இன்னொரு கண்டிஷனர் போடுறான். கண்டிஷனர்னு எட்ஜெக்டிவ் ஆட் பண்ணுறான். அதுதானே நம்ம சொன்னோம். இப்போ இவர் கூட நீ எட்ஜெக்டிவ் அப்படி ஆட் பண்ணதுனால, நான் உதாரணம் சொல்கிறேன் பாரு, மரத்தினால் செஞ்ச அளவு பாத்திரம், மெட்டல்னால் செஞ்ச பாத்திரம், அதனால அரிசியோடைய அளவுக்கு ஏதாவது மாற்றம் வந்துச்சு, வரல இல்லை, அப்போ எதுக்கு நீங்கள் அதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி உதாரணம் சொன்னார். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இப்போ அவன் ஒத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆர்குமெண்ட் பண்ணுறவங்களுக்கு கேள்விகள் வரலாம். எங்கே ப்ராப்ளம் இருக்குன்னு பாருங்கள். இதுதான் நம்ம சாஸ்திரம் கேட்டுட்டு இருந்தால் கூட வேதாந்தம் அதெல்லாம் எங்கோ பிளாக்கேஜஸ், எங்கோ எதுலேயோ மாட்டிக்கிட்டு அது விட மாட்டோம். இவன் முதல்ல ஆரம்பித்ததே அவனுக்கு கொடுத்த எக்ஸாம்பிள் தப்பு. இவன் என்ன நினைக்கிறான், ஆகாயத்தின்னு சொல்லிட்டு கூட்டஸ்தம் ஆகாயம் ஒன்று ஆகிற மாதிரி சொல்லிட்டான். அது கூட நம்ம சொல்லுவோம் ஆகாயம் போலன்னு பல வாட்டி. ஆனால் எதுக்கு, எந்த கான்டெக்ஸ்டில், எவ்வளவு? அப்படின்னா பிரம்மம் ஆகாயமா என்ன? ஆத்மா ஆகாயம் போலன்னு சொன்ன, நீ ஆகாயத்தின்னு பார்க்கறதுனால உனக்கு அது சொல்லி கொடுத்துட்டு பிரம்மம் ஆகாயத்துக்கு மீறி இருக்கு ஆத்மானேதுன்னு தெரிவிக்கிறதுக்கு தானே. இப்போ என்ன ஆயிடுச்சு, இவனோடு இங்கே ஸ்டக்கப் ஆகிட்டான். இஸ் கிவிங் த மோர் ஆப்ஜெக்டிவ் ஆகிட்டான் சப்ஜெக்டுக்கு பதிலாக. பார்த்தீங்களா? அதனால் சத்தியம் நம்மளாவே இருந்தால் கூட கஷ்டப்பட வேண்டியிருக்கேன். ஏன்னா நம்ம லாஜிக்கு புத்தி மனசுன்னு உபயோகப்படுத்திட்டு சொல்லலாமனே. அதனால் எந்த வார்த்தை எக்ஸ்ட்ரா ஏதாவது பேசினாலும் சரி ப்ராப்ளம் தான். இப்போ இதெல்லாம் சாஸ்திரம்தான் பேசிச்சு, குரு தான் பேசியிருக்காரு. குடம் காட்டினது அவர் தான். 6வது அத்தியாயத்தில் ஞாபகம் இருக்கா, சாதுர்வித்யா பிரகரணம் அனே கொடுக்கலாம். அதுக்குன்னு ஃபஸ்ட்டு இந்த குடம் ஆகாயம், இது குடத்தில் ஜலம் ஊற்றியாச்சுன்னு வச்சுக்கோங்கோ, அந்த ஜலத்தில் மேலே சூரியனுடைய பிரதிபிம்பம் தெரிகிறது, அது ஒரு ஆகாயம். அப்புறம் மேகத்துக்குள்ள இப்படி எல்லாம் பேசிட்டோம் 4 விதமாக. அது என்னமோ ரொம்ப எலாபரேட் பண்ணி ரொம்ப டீப்பாக சொல்லும்போது அதுக்கு நம்ம என்ன ஆகிடும், எக்ஸைட் ஆகிடும். ஒன்று எக்ஸைட் பண்ணுறதுக்காக இல்லை. அதனால புராணங்கள் கதைகள் சொல்லும்போது கூட சத்தியம் எங்கோ இருக்கும், கதையிலையே போயிட்டுருப்போம், அதுக்கே முக்கியத்துவம் கொடுப்போம். வேதாந்தம் கேட்டதுக்கப்புறம் மறுபடியும் கதைகளை கேட்கணும், அதே கதைகள்னு. அப்போது இப்போ பாகவதம் எப்படி கேட்குறீங்களோ அப்படி நம்ம அப்படி தானே பார்த்தோம் பாகவதம். நான் இப்போ மறுபடியும் பார்த்துக்கிறேன் நானே, தெலுங்குல பேசி. தெலுங்கு கேட்குறீங்களா? பேசி உங்களுக்காக தான் பண்ணுறேன். தெலுங்கு புரியும். அந்த தெலுங்கு நீங்கள் பேச முடியலன்னா கூட உங்களுக்கு புரியும். இஃப் டைம் இருந்த கேட்டு நான் ரசிச்சிட்ருக்கேன் பேசி. அப்புறம் தெலுங்கு கொஞ்சம் ரிஃபைனும் பண்ணிக்கிட்டேன். 30-40 எபிசோடு பேசி தெலுங்கு ஞாபகம் வந்துச்சு. நிதானமாக பேசி இப்போ எந்த கதை எடுத்தாலும் எது சொன்னாலும் எனக்கு எல்லாம் வேதாந்தமே தெரியுறது. ஒரு பேஜை டேர்ன் பண்ண எல்லாத்திலும் அப்படி தான் இருக்கு. நம்ம சில வாட்டி இப்போ கூட எல்லா ஸ்லோகமும் சொல்ல முடியாது, அது அவங்கவுங்க படிச்சுக்கணும்.
இங்கே இருக்கு இந்த இடத்துல ஜடபரத கதையில் பாரு உபதேசம், அப்புறம் ரிஷபதேவர் பாரு உபதேசம், எல்லாம் தத்துவோபதேசம் தான். எல்லா நேற்றுக்கு சொன்ன நிவృత్తి சாஸ்திரம், உபனிஷத்து பகவத்கீதா பிரஸ்தானத்திரயம் மட்டும் இல்லை, நிவృత్తి சாஸ்திரம். பாகவதம் கூட நிவృத்தன் என்ன, விரமிச்சுக்கோ போதும், உலகத்தில் ஈடுபட்டது போதும், அடி வாங்கினது போதும், கொஞ்சம் உள்ளக்கு பாரு, சத்தியத்தை நோக்கி பாருன்னு சொல்றது இல்லை. இதுதான் பாகவதம் இருக்கு. இப்படியே கூட ராமாயணம், ஆத்தியாத்மிக ராமாயணம், வாசிஷ்ட ராமாயணம் எடுத்து பேசிட்டா தென் யூ வில் இன்னும் வேதாந்தத்தோட கருத்து எதுக்கு சொல்லப்பட்டது, எதுக்கு எழுதியிருக்காங்க. சரி, நமக்கு இங்கே விஷயம் உதாரணம் சொல்லிட்டாரா. அதுக்கப்புறம் 31வது ஸ்லோகத்தில் இவர் இப்போ இந்த உதாரணம் கொடுத்துட்டு இப்படி சொன்னாரோ, சௌருக்கு குடத்துக்கு வித்தியாசம் இருக்காது நீ சொன்ன பேச்சு கேட்டால் உங்கள் லாஜிக்லன்னு சொன்னால், இப்போ இங்கே இந்த உதாரணம் எப்போ கொடுத்தானோ ஆச்சாரியரோ, சிஷ்யனு வந்து இந்த உதாரணத்தில் வந்து அவன் என்னமோ பேசணும் சொல்லி பேசுகிறான். அவன் என்னாகும் பாருங்கோ. பரிமாணா விசேஷேபி பிரதிபிம்போ விசிஷ்யதே கான்ஸ்யே யதி ததா புத்வா புத்வாபி புத்யா புத்தாவபி கான்ஸ்யே யதி ததா புத்தாவபி புத்வாபி ஆபாசோ பவேத் பலாத். இதில் கூட பாதி அவனு கேள்வி, கவுண்டர் கேள்வி, பாதி பதில். ஆச்சாரியர் எப்போ கேட்டாரோ, சார் மெட்டல் இது கிலோ மெஷர் பண்ணதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, உடனே அவனுக்கு சட்டுன்னு என்ன தோணுச்சுன்னா, வித்தியாசம் இருக்கே. ஏன் வித்தியாசம் இல்லை? பரிமாண விசேஷே அபி பரிமாணம்னா அளவுடைய விசேஷம் இல்லைன்னா கூட, அது அப்படி இருந்தால் கூட பிரதிபிம்ப விசிஷ்யதே, அவனே மாட்டிக்க போகிறான். பிரதிபிம்பம் அనే வார்த்தை உபயோகப்படுத்திட்டு, சார் அந்த மெட்டல் ஸ்டீலில் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த கொட்டைக்கடல் என்னது, மூக்கடலை, பொட்டைக்கடல் அப்படி பார்த்தா அங்கெல்லாம் ரிஃப்ளெக்ஷன் ஆகும் சார். நீங்கள் எப்போ பார்க்கலையா? புது பாத்திரம் வாங்கி வேறு பாருங்க, இந்த கல்யாணத்தில் எல்லாம் புதுசாக கொடுப்பாங்களா, அதிசயம் வச்சா அது அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டுருக்கும் நல்லா. பெரிய பெரிய லட்டு இப்போ தான் யாரோ கொண்டு வந்து கொடுத்தாங்க, அதுக்குனால ஞாபகம் வந்துச்சு. யாரோ கல்யாணம் எங்கோ பண்ணிக்கிட்டு கொண்டு வந்து கொடுத்தேன். இருபது வருஷம் முன்னாடி நான் கிளாஸ் எடுக்கும்போது கிளாஸுக்கு வந்த ஒரு குழந்தை மறுபடியும் எப்படியோ கண்டுபிடிச்சி அப்படி யூடியூப்பில் எப்படியோ பார்த்தேன். அப்படியே அவங்க கல்யாணம் இல்லை, அவங்க சிஸ்டரோட கல்யாணம். 2 பேர் கிளாஸுக்கு வந்தாங்க. ஒருத்தர் இவ்வளோ இருக்கா, ஒருத்தர் அப்படி இருக்கு. இப்போ குழந்தையோட வந்துட்டான், பெரிய பொண்ணு. நல்ல அந்த வயசில் கொடுத்த சம்ஸ்காரனுடைய பிரயோஜனம் என்னது நான் கண்ணு முன்னாடி பார்க்குறேன். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தேன் ஸ்கூலில் ஆவதை. இப்போ திரும்பி ஸ்கூலில் அந்த அளவுக்கு கொடுக்க முடியாது. அங்கே நாங்களும் கிளாஸ் என்ன பக்கத்தில், கிளாஸ் நடக்கிற இடத்துல பக்கத்தில் ஃப்ளாட்ஸ்னால நிறைய காலையில் 5:30 வந்து வைதிக் சாண்டிங் படித்தது அந்த குழந்தை. இப்போது சொல்லிகிட்ருக்கேன் சார், எங்கள் குழந்தைக்கும் சொல்லிகிட்ருக்கேன் சார். பார்த்தீங்களா சம்ஸ்காரம் அந்த சின்ன வயசில் கொடுத்ததே. ரிமெம்பர் சார், நீங்கள் அன்றைக்கி எனக்கு கொடுத்த பகவத்கீதை புக் நான் இப்போவும் வச்சுருக்கேன், அது வச்சுருக்கேன். நாங்கள் சில்ட்ரன்ஸ் கேம்ப் நடத்தும் போது இவங்களுக்கு எல்லாருக்கும்
டெய்லி பூஜை சொல்லித்தரது உண்டு. பூஜைக்கு நாங்களே ஒரு சுவாமி படம் ஃபோட்டோ வாங்கி அது எப்படி ஃப்ரேம் பண்ணுறது. இட் இஸ் எ கம்பைன்டு கிளாஸ்னு ஆர்ட்டு, யோகா, ஃபிலாசபி, ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஸ்லோகம், பாட்டு, இங்கிலீஷு, அது இது டான்ஸு, ஏரோபிக்ஸு, மார்னிங் டு ஈவினிங்குன்னு இருக்கும். டோட்டல் எக்ஸ்போஷர், கதை, ஸ்லோகம், காம்படிஷன், பிக்னிக் கூட இருக்கும் ஒரு நாள். சம்ஸ்காரம் அப்போ கொடுக்கணும். என்ன பேசுறீங்க, என்ன போயிட்டீங்க? ஸோ ரிஃப்ளெக்ஷனு கல்யாணம் அதிர்ஷ்டம் வந்து எங்கே போயிட்டான். ஆனால் நல்ல கருத்து தான் சொல்லிட்டேன்ல, சட்டன் ஞாபகம் வந்துச்சு. ரிஃப்ளெக்ஷன் இருக்குல்ல, ஸோ அதான் வித்தியாசம். நீங்கள் கேட்டிங்களே என்ன வித்தியாசம்னு ரெண்டுத்துக்கு. மெட்டல் இதில் மெஷர் பண்ணும்போது அதோட ரிஃப்ளெக்ஷன் அங்கே இருக்கும், அது எக்ஸ்ட்ரா அன்றான். அப்படியனே எது என்ன அப்படியனே ஒருவேளை நீ சொன்ன, இதெல்லாம் குரு இவரே தானே கவுண்டர் கொஸ்டின். எதி காம்சே பிரதிபிம்ப விசிஷ்யதே பரிமாண விசேஷே அப்படி, பரிணாம விசேஷம் இல்லைன்னா கூட அந்த ரிஃப்ளெக்டட்னு எக்ஸ்ட்ரா தானே சாரான்னு ஒருவேளை நீ சொன்னா, அதுதானே இப்போ நாங்களும் பேசிகிட்டு இருக்கிறோம். நீயே வந்து உன்னோட ஆர்குமெண்ட் லாஜிக்குன்னு நீயே விட்டி கொடுத்தாச்சு. நீயே இப்போ பிரதிபிம்பம் வார்த்தை உபயோகப்படுத்திட்ட. பிரதிபிம்பம் ஸ்பெஷல்னு ஏதோ சொன்னா இல்லை, அதே தான் நாங்களும். ததா ஆன்சர் ததா புத்தியாவபி, புத்திக்கு உள்ள கூட நான் சொல்கிறேன், நீயும் புத்தி சொல்கிறேன், அங்கே கண்டிஷன்டுன்னு சொல்கிறேன், நாங்களும் அதை சொல்கிறோம். ஆனால் அங்கே கண்டிஷன் ஆகிடுது, அங்கே ரிஃப்ளெக்ஷனு வரணும். இல்லைன்னா இதில் வரலைன்னா இது ஜடமாக தான் இருக்கேன், இந்த ரிஃப்ளெக்ஷன் வரணும். அதே தான் நாங்களும் சொல்லிகிட்ருக்கோம். நீ எதுக்கு தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ண 4-5 ஸ்லோகம் ஆகி போச்சு இப்போ ஆர்குமெண்ட். எங்களுக்கு கிளாஸ் மேலே கிளாஸ் இப்படி நீ கேள்வி கேட்டுட்டு இருந்த. நாங்கள் ஆனந்த பிரகரணத்துக்கு போக வேண்டாமா, பிரம்மானந்த பிரகரணம். ததா புத்தியாவபி ஆபாசா. அப்போ என்னாகும், புத்திக்குள்ள கூட ஆபாசம். இங்கே ஆபாசம்னா பிரதிபிம்பம் என்னன்னு இது ரெண்டும் ஒன்று தான். அது அடுத்த ஸ்லோகத்தில் வரும். ஏன்னா அவனுக்கு சந்தேகம் வருது, பிரதிபிம்பவன் அவனை உபயோகப்படுத்திட்டான். இப்போது ஆச்சாரியர் வந்து ஆபாசம்ன்றாரு, அவனுக்கு பிரதிபிம்பத்துக்கு வெத்திரேக்கம் அவனை. ஆனால் அவனை இப்போ ஒத்துக்கிட்டான். சரி, என்ன ஆச்சு தெரியுமா, இப்போது அந்த பிரதிபிம்பம் தான் ஆபாசம். ஆபாசத்துக்கு பலம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அந்த ஆபாசம் ரிஃப்ளெக்ஷன் இருந்தால் தான் இட் இஸ் என்லிவெண்ட். அதனால தான் நாங்கள் பிரதிபிம்பம் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ்ன்னு பேசிகிட்டு இருக்கிறோம். பிரதிபலிப்பு அதுதானே முக்கியம். இல்லைன்னா இறந்து போன சரீரத்தில் கூட புத்தி இருக்கு, சரீரம் இருக்கு, பிரெயின் இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாவையும் நல்லா தான் இருக்கு. ஆனால் அங்கே அந்த புத்தியான இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஜடமான இப்போ அது ரிஃப்ளெக்ட் பண்ண மாட்டேங்குது. ரிஃப்ளெக்ட் பண்ணலன்னா அங்கே இல்லையா, ஒரிஜினல் இல்லையான்னா இருக்கே. ஆனால் இதுக்கு व्यक्तப்படுத்துறதுக்கு சக்தி இல்லை. எப்படி பல்பு ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு மட்டும் கரண்ட்டு போயிடுச்சுன்னா, பல்பு இங்கே வேலை பண்ணல, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அவுட்டு, கரண்ட் எங்கே போச்சு? கரண்ட் அப்படி இருக்குல்ல. அதனால் யூ ஹாவ் டு அக்செப்ட் தி பிரதிபிம்பவாதம். முக்கியமாக நெகேட் பண்ணுறதுக்காக இப்போது இதுதான் ட்ராவல் பண்ணுறதுன்னா கூட இதுன்னா இது ப்ரூவ் பண்ணி நாங்கள் சொல்லுவோம். பிரதிபிம்பம் இப்போ அடுத்த ஸ்லோகங்கள் அதுதான். நான் இதுக்கு முன்னாடி சொல்லணும். சரி, அப்படின்னு சொல்லி நெகேட் பண்ணிட்டார். 32வது ஸ்லோகம். ஈஷத்பாசனமாபாசஹ
प्रतिबिम्बस्तथा वदिः तथा विधिः प्रतिबिम्बस्तथा विधिः विधः सॉरी प्रतिबिम्बस्तथा विधः बिम्बलक्षणहीनः सन् बिम्बवद्भासते सही भासते सही இது ஆச்சாரியரே பேசுகிறாரு. எதுக்கு பேசுகிறாருன்னா, ஒருவேளை இவன் மனசில் இப்படி ஒருவேளை ஏதாவது வந்துச்சோ ப்ராப்ளம், அவர் கெஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. சரி, பார்த்தாவே தெரிஞ்சு போகிறது, மூஞ்சி பார்த்தா ஏதாவது சந்தேகம் இருக்கோ, புரிஞ்ச மாதிரி தெரியலையே, புரிஞ்ச மாதிரி இருக்கே, நல்லா பிரைட்டாக இருக்கான். சரி சரி, பிரதிபிம்பத்தினை அங்கீகரிக்கலாம். அது பிரதிபிம்பத்தினை அங்கீகரிச்சதுனால அந்த சிதாபாசத்தினையும் அங்கீகரிக்கணும்ன்றான். பாருங்க, ஃபண்டமெண்டல் அவன் எங்கே ஏபிசிடி போயிட்டான். ஏன்னா இப்போ ஆபாசமனே வார்த்தை உபயோகப்படுத்திட்டார் ஆச்சாரியர். உடனே சரி, வேறு என்னதான் இப்போ பேச முடியும், தோற்றி போயிட்டோம். சார், நீங்கள் பிரதிபிம்பம்னா ஒத்துக்கிறோம், அங்கீகரிக்கலாம். அப்போ ஏன் இது ஆபாசந்தான் ஆபாசமானே அது எதுக்கு அங்கீகரிக்கணும்? அப்படின்னா ஆபாசத்துக்கு பிரதிபிம்பத்துக்கு கூட உனக்கு வித்தியாசம் தெரியல. கோ டு சத்தபோத கிளாஸ் அகைன். அப்படி திங்க் பண்ணாது, ரெண்டு ஒன்று தான் பார். அதுதான் சொல்கிறாரு, சினானிம். எது ஆபாசம் வந்தாலும் பிரதிபிம்பம் வந்தாலும் ரெண்டு ஒன்று தான். ஆனால் அதில் ஒரு டெக்னிக்கலாக பார்த்தா கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டி இருக்குது. முதல்ல அர்த்தம் பார்த்து முடிச்சுடுவோம். ஈஷத் பாசனம், இங்கே ஈஷத்துன்னு அர்த்தம் பார்ஷியல், ஒரு பங்கு. பாசனம் அப்படின்னு அர்த்தம் கொஞ்சம். அப்படின்னு என்ன, லிமிட்டெட் கான்ஷியஸ்னஸ். கண்டிஷன் செய்யப்பட்டு எல்லா இடத்துல இருக்கு. ஆனால் கண்ணாடி வச்சா சூரிய வெளிச்சம் இங்கே தனியாக படும், ஸ்பெஷல். ஸோ ஈஷத்துன்னா லிமிட்டெடு, கொஞ்சமாக, பார்ஷியலாக. பாசனம் என்னது, கான்ஷியஸ்னஸ் தான், சைத்தன்யம் தான். அதுக்கு பேர் தான் ஆபாசக. ஆபாசக லிமிட்டடாக அப்படி குறிப்பிட்ட ஒரு இடத்துல அது பிரகாசிக்கிற, व्यक्तப்படுத்துகிற அந்த சைத்தன்யத்து பேர் ஆபாசம். இஸ் ஆபாச ஆர் அதே தான் சிதாபாச. பிரதிபிம்ப ததாவிதா அது எப்படி இருக்குமன்னா, இது ஆன்சர் கொடுத்துட்டு அப்படிப்பட்ட டவுட்டுக்கு நான் ஆச்சாரியர் என்ன பண்ணுறாருன்னா, பிம்பத்துக்கு பிரதிபிம்பத்துக்கு, ஒரிஜினல் ஃபேஸுக்கு கண்ணாடியில் பார்த்த ஃபேஸுக்கு பேசின விஷயந்தான். என்ன சிமிலாரிட்டிஸ், ஒற்றுமை இருக்கு, எது ஒற்றுமை இல்லை. ஓகே. அப்புறம் ஆபாசமனே வார்த்தையில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு சொன்னான்னா, ஆபாசமன்னா நாட் ரியல் இல்லை, நாட் ரியல்னு அர்த்தம். ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் சொன்னால் அந்த அளவுக்கு நான் தெரியல. தமிழில் திட்டுவாங்களே, முகம் பாரு, ஆபாசம் எப்படி இருக்கு பாரு. ஆபாசம்னா இல்லை, ஆனால் நல்லா பண்ணிட்டான், இல்லாத மேக்கப் எல்லாம் பண்ணிட்ட ஓவராக எப்படி இருக்கும், ஆபாசமாக இருக்கு, கன்றாவியாக இருக்கு, இருக்கிறது தெரியல, தேவையில்லாதன்னு அந்த மாதிரி ஆகிடும். அதனால் ஆபாசம்னா இட்ஸ் நாட் ரியல், ஜஸ்ட் an appearance, தோற்றம் மட்டும்தான். சரியா? ஸோ ஈஷத் பாசமானம் அப்படின்னு சொல்லி அப்படி ததா. இது என்ன ஆச்சுன்னா, பிரதிபிம்ப த ரிஃப்ளெக்ஷன் வந்து ததாவிதன்னா முதல் சிமிலாரிட்டி சொல்கிறாரு. கண்ணாடியில் நான் பார்த்துக்கும் போதும் நான் இங்கே எப்படி இருக்கான்னு, என்ன ட்ரெஸ்ஸோ அது அப்படியே அங்கே, அது அப்படியே தெரியும், என்னோடய மூஞ்சதெல்லாம் அப்படியே தெரியும், சிமிலராக இருக்கு. ஓகே. ஆனால் பிம்பலக்ஷணஹீனஹா,
சிமிலர் டைப் தான். ஆனால் பிம்பத்துக்கு இருக்கிற எல்லா லட்சணமும் இதுக்கு இல்லை. பிம்பத்துக்கு என்னன்னு சொல்லுவார், இது முடிச்சுடுறேன். லக்ஷணஹீனன்னா பிம்பத்துக்கு இருக்கிற எல்லா இல்லை, ஏதோ இது சிமிலராக இருக்கிற மாதிரி தோணுறது. அந்த ஷோரூமில் எல்லாம் போகும்போது நல்ல சாரி எல்லாம் கட்டிட்டு ஒரு பொம்மை நின்றுருக்கும் அங்கே. திடீர்னு பார்த்தா நிஜமாக யாரும் நிற்கிறா மாதிரி இருக்கும். இப்போ இன்னும் கூட ஒரிஜினல்லாம் வந்துச்சு, நம்ம ஊருக்கு வரல, அதுதான் உங்களுக்கு தெரியாது. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக எடுத்து போனால் நரேந்திர மோடி வேக்ஸ் வச்சே ஒரு பொம்மை பண்ணாங்களே, அது பக்கத்தில் போய் நரேந்திர மோடி நின்றுட்டா ரெண்டுத்தில் எது உண்மையானது சொல்ல முடியாது, கண்ணு சிமிட்டாமல் இருந்தால். இப்போ ரெண்டு ஒரே மாதிரி, ஆனால் கண்ணு சிமிட்டுமா? அந்த வேக்ஸ் பொம்மை கண்ணு சிமிட்டுமா? கண்ணு சிமிட்டாது. அதனால் இந்த ஆபாசம் என்ன, இமேஜ். உதாரணம் 4-5 எடுத்துக்கோங்க. இமேஜ் என்ன, இதோ ஸ்டாட்யூ. ஓகே, நிறைய அங்கங்கே ஸ்டாச்சு எல்லாம் இருக்கும், நல்லா பண்ணால் காஸ்ட்லியஸ்ட்டாக அதே மாதிரி கூட இருக்கும் சரியா. ஆனால் அப்படிப்பட்ட குச்சி பிடிச்சி நிற்கிற காந்தி தாத்தா மெரினா பீச்சில் இருப்பார் அங்கே. ஓகே, காந்தி மாதிரி இருக்கே. அவர் தலைமையில் காக்கா நின்றுட்டு அது ஏதோ அது பண்ணாங்க, குச்சி வச்சு அது பண்ணுவாரா? இதே கூட சொல்ல வேண்டாம். கண்ணாடியில் நீ பார்த்துட்டு இருக்கும்போதே கண்ணாடியில் உங்கள் மூஞ்சி மேலே மூக்கு மேலே கரெக்டாக ஒரு ஈ வந்து உட்காந்துச்சு கண்ணாடி மேலே. கண்ணாடியில் இருக்கிற உங்கள் பிரதிபிம்பம் அந்த கை அந்த ஈனி தட்டி விட்டுடுமா? இன்னொன்று சொல்கிறேன். இப்போது இந்த சீக் மேலே வந்து ஓகே, இங்கே கொஞ்சம் மேலே வச்சு கையை இப்படி கொண்டு வந்து இந்த சீக் பக்கத்துக்கு கொண்டு வரணும். மேலே ஏறிச்சில்ல, கை இப்படி வந்துச்சுல்ல, இறங்கிச்சு, ஏறிச்சு இறங்கிச்சு. சரி, உங்கள் மூக்கு பார்த்துக்கிட்டு கண்ணாடி கிட்ட போயிட்டு அங்கே கூட இப்படி பண்ணி ஏறுமா? ஃபிங்கர் ஏறுமா? ஃப்ளாட்டாக இருக்கு, ஸ்கிட்டியாக இருக்கு, வித்தியாசம் இருக்கு. இப்படி பல உதாரணம். பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸு, பிளாஸ்டிக் ஃப்ரூட்ஸும் டைனிங் டேபிள் மேலே நிறைய பேர் இப்போது வச்சுக்கிறாங்க. அது ஒரு ஷோ, நல்லா இருக்கு. பிளாஸ்டிக் இன்டோர் எல்லாம் அப்படி டிப்பிக்கலாக இருக்கும், கலர் காய் எல்லாம். ஆனால் அது ஒரிஜினலாக மாதிரி இருக்கு, ஒரிஜினல் மாதிரி இருக்கு. கண்ணுக்கு கூட நல்ல ஆஹ்லாதமாக இருக்கு. சுற்றி நாங்கள் நிறைய ட்ரீஸ் வச்சுருக்கோம். அப்படி டைனிங் டேபிள் எவ்வளோ வேக்ஸ், எல்லாம் வேக்ஸ் வச்சு பண்ண இது ரொம்ப நல்ல வித்தியாசம் இருக்கு. நம்ம ஃபோட்டோ எல்லாமே அப்படி தானே, நம்ம ஃபோட்டோ என்ன மாதிரி தான் இருக்கு, ஆனால் அது நான் ஆக முடியாதே. அதுதான் இமேஜ்னா ஆபாசம். ஸோ இங்கே என்ன சொன்னார் இப்போது, அந்த மாதிரி பிம்ப லட்சண விஹீனமாக இருக்கு. ஓகே, பிம்ப லக்ஷண ஹீனஹா சன். ஓகே, அப்படி இருந்ததுனால, ஆனால் பிம்பவத்து பாசத்தை இதா கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இருக்கு, கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இல்லை. அப்புறம் இன்னொன்று என்ன, உனக்கு ஒருவேளை சந்தேகம் வந்து அதுக்கு பதில் பிரதிபிம்பம்னானும் ஆபாசம்னானும் ரெண்டும் ஒன்று தான், கன்ஃபியூஷன் ஒன்றும் இல்லையே. அப்புறம் மேலே படிக்கட்டுமா ஓட்டுமா அப்படின்னு சொல்லி அங்கே. ஸோ ஆச்சாரியா வாண்ட் டு bring our attention again to the அந்த சிதாபாசமனி ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் எது சொல்கிறோமோ அது ஆபாசம், சத்தியம் கிடையாது. அது என்னமோ ஒரு ரியலாக இருக்கிற மாதிரி அது அப்படி தோணும் தவிர அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஃபரன்சஸ் எல்லாம் சொல்லி அப்புறம் 33வது ஸ்லோகத்தில் சசங்கத்வ விகாராப்யாம் பிம்பலக்ஷணஹீனதாம் ஸ்பூர்த்திரூபத்வமேதஸ்ய
பிம்பவத்பாசனம் விதுः. த வைஸ் பீப்புள். விதுஹன்னா கேளு అని ஒன்று அர்த்தம். அப்புறம் த சத்தியத்தின் உணர்ந்தவங்க ஞானிகள் அவங்க விதுஹு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் இதெல்லாம் இப்படிப்பட்ட சிமிலரிட்டிஸ் எதுவும் இருக்கிற மாதிரி இருக்கும் தவிர அது வந்து டிரான்சாக்ஷனலுக்கு எதுவும் யூஸ் ஆகும் தவிர முதல்ல சொன்ன மாதிரி புண்ணியம் பாப்பம் இந்த ட்ராவலிங்கு கர்மா ஜீவா ஈவனு சகுண ஈஸ்வர அதெல்லாம் சொல்லணும்னா இந்த பிரதிபிம்பம் பற்றி பேசணும். டோட்டல் பிரதிபிம்பம் தான் ஈஸ்வரன். இட்ஸ் எ பிரதிபிம்பம் ஒன்லே. நமக்கு வேண்டியது சத்தியம் என்னன்னு இது வேணும். ஏன்னா பிரதிபிம்பம் ஆபாசம்தான். இது முன்னாடி படிக்கும்போதே பார்த்தோம். இங்கே சொல்கிறார் டிஃபரன்சஸ்ஸு. இன்னும் கொஞ்சம் அதே விஷயத்தினே அந்த டிஃபரன்ஸ் என்னன்னு இது முக்கியமாக சொல்கிறார் இங்கே. ஏதஸ்ய சசங்கத்வ இந்த உறவு அசோசியேஷனால் சசங்கத்வ ஏதஸ்யன்னா சிதாபாசம் அசோசியேஷன் வித் தி பிம்பம். பிம்பம் இல்லாமல் சிதாபாசம் வராது. முதல் மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா பிம்பம் முதல் பிரதிபிம்பம் ஒரு மீடியம் இல்லாமல் நிற்கவே முடியாது. ஆல்வேஸ் பிரதிபிம்பம் ரிஃப்ளெக்ஷன் எப்போ கூட ஒரு மீடியம் இல்லாமல் நிற்க முடியாது. ஏதோ ஒன்று இருக்கணும். ஃபோட்டோ இருக்கணும்னு அந்த ஒரு பேப்பர் ஃபோட்டோ ஷீட் இருக்கணும் இல்லையா? அது ஒரு அது. ஆனால் பிம்பம் சுதந்திரமாக தனக்கு தானாகவே அப்படி இருக்கும். ஸோ சங்கத்வ விகாராபியாம். சங்கத்வம்னா ஒன்று முதல் பாயிண்ட்டு. அதுக்கு ஏதோ அது கூட சங்கம் இருக்கணும். பிம்பம் இருந்தால் தான் ரிஃப்ளெக்ஷனே இருக்கும், பிரதிபிம்பம் இருக்கும். அது மட்டும் இல்லை, பிரதிபிம்பம் இன்னொன்று கூட மேலே ஆதாரப்பட்டிருக்கு, மீடியம் இருக்கணும். ஆனால் ஒரிஜினலுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது? மீடியமும் தேவையில்லை, யாரும் தேவையில்லை, தன்னந்தனியாக நானாகவே இருக்கு. அது பிடிக்கல, மனுஷனுக்கு பிடிக்கலை, ஜீவனுக்கு. சரி இப்போது பூந்து வெளியாடன்னா அப்புறம் திரும்பி வேண்டாம் வேண்டாம் ரொம்ப மூச்சு அடிச்சு திரும்பி வந்துடு. இப்படி விகாராபியாம். இன்னும் என்னென்னா இந்த பிரதிபிம்பத்தில் ஏகப்பட்ட விகாரங்கள். என்ன உதாரணத்துக்கு முன்னாடி எல்லாம் கொடுப்போம். எனி பிரதிபிம்பம் எடுத்துக்கோங்கோ. அந்த மீடியமில் ஏதாவது ஆயிடுச்சுன்னா, ஜலம் ஆடிச்சுன்னா பிரதிபிம்பம் ஆடும். ஜலத்தில் கலர் ஏதாவது கலக்கிட்டால் பிரதிபிம்பம் கலராக தெரியும். ஜலம் இப்படி 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 ஆடிச்சுன்னா அது ஆகும். இது முன்னாடி குச்சி சொல்லுவோம். குச்சி வச்சாச்சுன்னா அந்த உள்ளே இருக்கிற குச்சி மட்டும் இந்த ஜலம் ஆடும்போது அது துண்டு 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 துண்டாக ஆடுற மாதிரி இருக்கும். அது வேறு பெண்டாகி போன மாதிரி இருக்கும். பாரு எத்தனை விகாரங்கள். ஆனால் இத்தனை விகாரங்கள் ஏற்படுறது இதுக்கு ரிஃப்ளெக்ஷன் மீடியத்தோட சங்கம் இருக்குது இதுக்கு. ஆனால் பிம்பத்துக்கு ஏதாவது இருக்கா? இந்த விகாரங்களுடைய ப்ராப்ளம் இருக்கா? சங்கம் இருக்கா? எதுவுமே இல்லை. அதுதான் சத்தியம். த அப்சல்யூட் ட்ரூத் இஸ் பியாண்ட் ஆல் திஸ். அதனால் ஆனால் இது பிம்பவத் பாசனம். அடுத்த ஒரு வார்த்தை இருக்கு, ஸ்பூர்த்தி ரூபத்துவம். இந்த இல்லுமினேஷன் ஆஸ்பெக்ட் மட்டும் இல்லுமினேட் பண்ணுறது பாரு. சைத்தன்யம் ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் இல்லுமின்ஸ் எவ்ரி திங். ஆனால் இது கூட ஸ்பெஷலாக இது இல்லுமினேட் பண்ணுறது. புத்தினை இல்லுமினேட், புத்தி இந்திரியங்களை இல்லுமினேட் பண்ணுறது. அதனால் இந்திரியங்களையும் இந்த புத்தி தான் இல்லுமினேட் பண்ணணும். சுற்றி கான்ஷியஸ்னஸ் இருந்தால் கூட டைரெக்டாக அது இன்வால்வ் ஆகிறது இல்லை. வயா தான் வரணும். வயா டைரக்ட் பஸ் கிடையாது. அதுதான் சொல்கிறாரு. ஸ்பூர்த்தி ரூபத்துவம், அந்த ரிஃப்ளெக்டிங் அந்த குவாலிட்டி மட்டும் இருக்கு. இது ஜடமாக இருந்தது, இப்போ இந்த ரிஃப்ளெக்ஷனை பட்டுச்சிங்க. ஆனால் இது ஒர்க் பண்ணுறது. இப்போ ஒர்க் பண்ணுறதை வச்சுக்கிட்டு இது என்ன பண்ணணும், அப்படியே ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதிலே விழுந்து போகக்கூடாது.
ஓ இது வச்சுக்கிட்டு அசல் ஒரிஜினல் என்ன அதையும் கண்டுபிடிச்சிக்கணும். யாரும் இல்லை, இந்த பேசுகிறவன் தான் ஒரிஜினல். ஆனால் இந்த பேசுகிறதுக்கு காரணம் இந்த மீடியம் தான். மீடியம் இல்லை, பேசலை, சரீரம் இல்லை, பேசலை, எதுவுமே இல்லை, இந்திரியங்கள் இல்லை. ஸோ வாட், நீ இருக்கே, இருக்க, அனந்தமாக இருக்க, சத்தியமாக நீ மட்டும்தான் இருக்கப்பா, ஞானமாக நீ தான் இருக்கப்பா, ஆனந்தமாகவும் நீ தான் இருக்க. சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மா. போதும், இங்கே அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.